சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறையில்லமாம் அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான கண்ணியமான சங்கையான முஹர்ரமுடைய மாதத்திலே நாங்கள் தற்பொழுது வீற்றிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய புதிய வருடம் 1446வது வருடம் தற்பொழுது எம்மை வந்து அடைந்து அந்த மாதத்திலே அரைவாசியை நாங்கள் தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கிறோம். முஸ்லிம்களுடைய வருட கணிப்பீடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்திலே தோன்றி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த ஹிஜ்ரத்தை முன்னிறுத்தி தான் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு ஆண்டுமே ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 2 என்று பட்டியலிடப்பட்டு கொண்டு இன்று வரையிலுமே வருகிறது. இன்று 1446வது வருடம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று 1446 வருடங்கள் ஆகிறது என்பதுதான் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கதிரிலே அவர்கள் எங்கு பிறப்பார்கள், யாருக்கு பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எந்த மண்ணில் மறைவார்கள் என்பது எல்லாம் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அவர்கள் மக்காவிலேதான் பிறக்க இருக்கிறார்கள். அதற்காகவென்று அவர்கள் பிறக்க இருக்கின்ற வம்சமான அரபு கோத்திரத்தை, அதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவர்களுடைய பிள்ளையாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் எங்கோ இருந்து பலஸ்தீன மன்னத்திலே இருந்து மக்காவுக்கு அனுப்பி வைத்து அந்த இடத்திலே குடியமர்த்தி வைத்து விட்டான். அவர்கள் அங்கு குடியமர்த்தி வைக்கப்பட்டதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அந்த மண்ணிலே தான் பிறக்க வைக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ் போட்ட மிக பெரும் திட்டம். இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா இது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாருக்கு பிறக்க போகிறார்கள் என்பதனையும் அல்லாஹ் முடிவு செய்து சையதுனா அப்துல்லாஹ் சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த 2 பேர்களுக்கும் பிள்ளையாகத்தான் பிறக்க போகிறார்கள் என்பதனையும் இறைவன் முடிவு செய்து விட்டான். இறுதியாக அவர்கள் எங்கு மறைய போகிறார்கள், மக்காவிலே பிறந்து மக்காவிலே வாழ்ந்து மக்காவிலே தான் மறைய போகிறார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாக்கதரின் படி அவர்கள் மறைய இருக்கின்ற இடம் அது மதீனத்து மண்ணிலே தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து அவர்களுடைய புனிதமான உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது என்பதனையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பேர் துப்பா மன்னன் என்ற ஒரு மன்னர். இந்த உலகம் முழுவதுமே சுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக வேண்டி அவர் 1000 பேர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார்.
மிக பெரும் ஒரு பட்டாளத்தை உருவாக்கினார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பிறப்பதற்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் நடக்கிற வரலாறு. அந்த மன்னர் தன்னுடன் சில டாக்டர்மார்களை அழைத்து கொண்டான். அதே போன்று வேதங்களை படித்தவர்களை அழைத்து கொண்டான். புத்திஜீவிகளை அழைத்து கொண்டான். இப்படி பல பேர்களை அழைத்து கொண்டு உலகத்தை சுற்றி வர வேண்டும், அங்கு என்னென்ன விசேட இடங்கள் இருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த மன்னன் புறப்பட்டு வந்தார். ஒவ்வொரு நாடாக சென்றார். போகின்ற நாடுகளிலெல்லாம் அவர்களுக்கு மிக பெரும் வரவேற்பு, மன்னருக்கு மிகவும் சிறப்பான வரவேற்புகள் இருந்தன. இப்படி ஒவ்வொரு நாட்டையும் முடித்துக் கொண்டு மக்கா நகருக்குள் வருகிறார். மக்கமா நகரத்திலே மக்கள் அந்த மன்னரை சரியான முறையிலே வரவேற்கவில்லை, மதிக்கவும் இல்லை. சில மக்களை அழைத்து கேட்டார் அந்த மன்னர், நான் இவ்வளவு பெரியதொரு மன்னர் வந்திருக்கிறேன் உங்களோட நாட்டுக்கு, ஏன் நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கிறீங்கல்ல, என்னை வரவேற்கவில்லை என்று கேட்டதற்கு அந்த மக்காவாசிகள் சொன்னார்கள், இங்கு மரியாதையெல்லாம் கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலாகிய புனிதமான கஅபாவுக்குத்தான் இங்கே நாங்கள் மரியாதை கொடுப்போம், வேறு யாருக்கும் நாங்கள் அதைவிட பெரிதாக மதிக்க மாட்டோம் என்றார்கள். இப்ப இந்த மன்னருடைய உள்ளத்துல ஒரு விதமான கேவலமான ஒரு இழிவான ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்ன எண்ணம் என்று சொன்னால், நான் ஒரு மனிதன், உலகத்துல மிக பெரும் ஒரு மன்னராக இருக்கிறேன். இந்த காபாவோ கற்களினால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இந்த காபாவுக்கு என்னை விட அப்படி என்னதான் மதிப்பு இருக்கு, இதற்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படி என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அவர் அதை வெளியில சொல்லல, அப்படியே மனசுக்குள்ளேயே புதைத்து கொண்டாரு. அப்படியே மக்காவுக்குள் போகின்ற பொழுது அந்த மன்னருடைய உடம்புல சின்ன சின்ன புண்களாக, பழுதுகள், அப்படி சில பொக்குலங்களாக வெளியாகிறது. அந்த பொக்குலங்கள் வெளியாகி உடம்பு முழுவதும் அந்த பொக்குலங்கள் பரவ ஆரம்பிக்கிறது. அந்த பொக்குலங்கள் வெடித்து அதிலிருந்து ஷீல் வர ஆரம்பிக்கிறது. இப்ப நாற்றம் தாங்க முடியவில்லை. மன்னருக்கு பக்கத்திலே அவர் கூட்டி வந்த அவருடைய சகாக்கள் கூட நெருங்குவதற்கு தயங்குகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. மன்னரை விட்டும் மக்கள் விரண்டோட ஆரம்பித்து விட்டார்கள். மன்னருக்கு வந்த வைத்தியர்கள் பல பேர்கள் வைத்தியம் செய்து பார்த்தார்கள். அந்த வைத்தியங்கள் எதுவுமே கைகூடவில்லை. என்ன செய்வதென்று அறியாத மன்னன் வேதம் படித்த வேதக்காரர்களை அழைத்தார்கள். அந்த வேதம் படித்த மக்களிடத்தில் கேட்டார்கள், இந்த நோய்க்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா, கொஞ்சம் பாருங்களேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த வேதம் படித்த மக்கள் சொன்னார்கள், மன்னரே, இது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அல்ல, இது இறைவனினால் ஒரு விதமான அதாபாக, தண்டனையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு நோய். இந்த நோய்க்கு மருந்து செய்ய வேண்டும் என்றால் நாம் சில கேள்விகளை கேட்போம், அதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அந்த வேதம் படித்த மக்கள் கேட்டார்கள், மன்னரே, இந்த ஊருக்குள் வந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய மனதிலே தோன்றியதா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் மன்னர் சொன்னார், ஆம், எனக்கு மரியாதை கொடுக்காத இந்த ஊர்ல இந்த கற்களினால் கட்டப்பட்டு இருக்கின்ற காபாவுக்கு மரியாதை கொடுப்பதை பார்த்துவிட்டு என்னை விட இந்த காபா எந்த அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்து இருக்க போகிறது, அதற்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படி என்று காபாவை பற்றி ஏளனமாக கருதக்கூடிய ஒரு நிலை என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது என்றார்கள். அப்பொழுதுதான் அந்த வேதம் படித்த மக்கள் சொன்னார்கள், மன்னரே, இந்த காபா அல்லாஹ்வுடைய ஆலயம், இதை நீங்கள் இழிவாக நினைத்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹ் உங்களுக்கு அதாபை, தண்டனையை இறக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்து உங்களுக்கு பாவ விமோசனம் தந்து உங்களுடைய நோயை குணப்படுத்துவான் என்று அந்த வேதம் படித்த மக்கள் சொன்னதும் மன்னரும் அப்படியே செய்கிறார். நோய் குணமாகிறது. திரும்பவும் அந்த மன்னரும் அவர்களோடு சேர்ந்து வந்த மக்களும் ஒவ்வொரு ஊராக போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மதீனத்து மண்ணுக்கு வருகிறார்கள்.
மதீனத்து மண்ணிலே அந்த மண்ணை பார்த்து விட்டு வேதம் படித்த மக்கள் சொன்னார்கள், மன்னரே, இந்த மண் சாதாரண மண் கிடையாது. இந்த மண்ணிலேதான் வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்ற இறுதி நபியாக வரப்போகின்ற முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித உடலை சுமக்கின்ற மண் இந்த மண் தான். அவ்வளவு சிறப்பானது ஒரு மண் என்று 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே துப்பா மன்னனிடத்துல வேதம் படித்த மக்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது மன்னருக்கு மனதில் எந்த கெட்ட எண்ணமும் தோன்றவில்லை. காரணம், மக்காவிலே அவருக்கு ஏற்பட்ட சோதனையினுடைய விளைவு மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்க இருக்கின்ற அந்த செய்தியை கேட்டு மனதில் எந்த சந்தேகமும் ஊசலாட்டங்களும் வரவில்லை. மாறாக அந்த மன்னர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் போகின்ற பொழுது அந்த மண்ணிலே பல கூடாரங்களை அடித்து வீடுகளை அமைத்து சில நபர்களை அங்கே தங்க வைத்து அவர்களுக்கென்று ஒவ்வொரு வீடுகளையும் கொடுத்து இங்கே நீங்கள் வசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வீட்டை கட்டி சொன்னார்கள். இந்த வீடு இறுதி தூதராக வருகின்ற சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி இந்த மன்னருடைய அன்பளிப்பு என்று அந்த வீட்டை பெருமானாருக்காக வேண்டி 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே கொடுத்து விட்டார் துப்பா மன்னன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை. காரணம், மக்காவிலே அன்றைய காபிர்கள் செய்த கொடுமைகள், காபிர்கள் செய்த அநியாயங்கள், இவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாங்கி நின்றாலும் கூட அவர்களுடைய அருமை சஹாபாக்களுக்கு மிக பெரும் சோதனைகளாக அவைகள் அமைந்திருந்தது. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சாதாரணமான வதைப்பு அல்ல வதைத்தார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வரலாறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாலைவனத்து மண், சுடும் மணல், அதிலே வெறும் மேலோட பெரிய பாறாங்கல்லை நெஞ்சிலே வைத்து அந்த சுடும் மணலிலே படுக்க போட்டு கசையால் அடித்தால் எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் அதாபுகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள் மக்காவாசிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இறைவனுடைய புறத்திலே இருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் எப்பொழுது வஹி அறிவிப்பான் இந்த நாட்டை விட்டும் வெளியேறி செல்வதற்கு. ஒரு நாள் அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இரவு நேரத்திலே தங்களுடைய படுக்கையிலே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை ஒரு பச்சை போர்வையினால் போர்த்தி கொண்டு படுக்குமாறு சொல்லிவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள், அலியே, இதோ இந்த நிறைய சொத்துக்கள், அதாவது சாமான்கள் இருக்கிறது, இதுவெல்லாம் என்னை வெளியிலே கொள்வதற்காக வேண்டி, என்னை கொலை செய்ய வேண்டும் என்று ஆதங்கத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருள்கள், இவைகளை நீங்கள் கொடுத்து விட்டு நாளை மதீனா சேருங்கள் என்று சொன்னார்கள். அந்த படுக்கை என்பது சாதாரண படுக்கை அல்ல, அது ஒரு மரண படுக்கை என்று சொல்ல வேண்டும். அந்த படுக்கையிலே யார் படுத்திருந்தாலும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்று நினைத்து அந்த காபிர்கள் கொன்று விடுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது கொண்ட நம்பிக்கை, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த படுக்கையிலே நிம்மதியாக தூங்கினார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டு கதவை தட்டுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கதவை தட்டுகிறார்கள், கையை வைக்கிறார்கள். இரவு நேரத்திலும் வீட்டு கதவு திறந்து இருக்கிறது. பெருமானார் கேட்டார்கள், அபூபக்கரே, தூங்கவில்லையா? வீட்டு கதவு திறந்து இருக்கிறது. இல்லையா ரசூலல்லாஹ், எப்பொழுது அல்லாஹ் இந்த ஊரை விட்டு எங்களுக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லுவானோ, நீங்கள் எப்பொழுது என்னுடைய இந்த கதவை தட்டி நான் திறக்காமல் இருந்து விடுவேனோ என்ற பயத்தினால் நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். யா ரசூலல்லாஹ், நீங்க எப்பொழுது வருவீர்கள்? வருகின்ற பொழுது என்னுடைய கதவு திறந்திருக்க வேண்டும், உங்களை காக்க வைக்க கூடாது, அதனால் தான் திறந்தே வைத்திருக்கிறேன் என்றார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். அப்பொழுது காஃபிர்கள் அந்த மக்காவாசிகளுக்கு கொடுத்திருந்த பரிசு என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயிரை யார் கைப்பற்றுகிறார்களோ, தலையை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்களை பரிசாக கொடுக்கிறேன் என்ற அறிவித்தல் அபூஜஹலினால் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலையை கொய்வதற்காக வேண்டி நாலாபுறத்திலும் பெருமானாரை வலை வீசி தேடிக்கொண்டு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் பாதையிலே நடந்து செல்லுகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் நாயகம் ஒரு புறத்தால் வராமல் அவர்கள் பெருமானாரை சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே, எதற்காக வேண்டி ஒரு பக்கத்தினால் வராமல் நாலாபுறத்திலும் சுற்றி கொண்டு வருகிறீர்கள்? சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், யா ரசூலல்லாஹ், காஃபிர்கள் உங்களுடைய தலைக்காக வேண்டி 100 ஒட்டகங்களை பரிசாக கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எந்த பக்கத்தில் இருந்து அம்புகளும் ஈட்டிகளும் உங்களுடைய நெஞ்சை பதம் பார்த்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அந்த காஃபிர்கள் எந்த பக்கத்தில் இருந்து அம்பு எய்தினாலும், எந்த பக்கத்தில் இருந்து ஈட்டியினால் குத்தினாலும், அந்த ஈட்டி அந்த அம்புகள் என்னுடைய நெஞ்சிலே வந்து அதை நான் தாங்க வேண்டுமே தவிர உங்களுடைய மேனியிலே படவிடக் கூடாது. அது எந்த பக்கத்தில் இருந்து வருவதென்று அறியாமல் தான் யா ரசூலல்லாஹ் நான் நாலாபுறத்திலும் சுற்றி சுற்றி வருகிறேன் என்றார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சௌர் என்று சொல்லக்கூடிய அந்த குகைக்குள்ள சையதுனா அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் பெருமானாரும் உள்ளே சென்று விட்டார்கள். நீண்ட சரித்திரம், வரலாற்றை சுருக்கி சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குகைக்குள்ள நானும் நீங்களும் இருக்கிறோம். காபிர்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குனிந்து பார்த்தால் போதும், அவர்களுக்கு எங்களை தென்பட்டுவிடும். நாம் என்ன செய்வது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, பயப்பட வேண்டாம். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொன்னான் இல்லையா, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நாங்கள் இருவர் அல்ல, அல்லாஹும் எங்களோடு இருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தோடு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அபூபக்கரே, ஒருவேளை காஃபிர்கள் இந்த குகையினுடைய முன்பக்கமாக வந்து நின்றார்கள் என்று சொன்னால் பின்னால ஓடுவதற்கு எங்களுக்கு எந்த வழியுமே இல்லை. எல்லோருக்கும் தெரியும், மலையிலே இருக்கின்ற பொழுது அந்த மலை குன்றுக்கு கீழால பின்பக்கமாக எதுவுமே இருக்காது. மலை ஒரு பக்கமாகத்தான் திறந்து இருக்கும் குகை. பெருமானார் சொல்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்திடத்துல, அபூபக்கரே, அவங்க இந்த பக்கமாக வந்தால் நாங்க இந்த பக்கமாக சென்று விடுவோம், பின்னால சென்று விடுவோம். அங்கே கடல் இருக்கிறது, கடலிலே ஒரு கப்பல் இருக்கிறது, அதிலே ஏறி நாங்கள் பிரயாணித்து விடுவோம் என்றுகிறார்கள். சொன்னது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய புத்தி என்ன சொல்லும்? இந்த மலை குன்றுல ஒரே ஒரு பக்கம்தான் வாசல் இருக்கு, அடுத்த பக்கம் செல்ல முடியாது. அப்படியும் கப்பல் இருக்குமா, கடல் இருக்குமா? இது எங்களுடைய மூளை சிந்திக்கும். ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகம் அப்படி சிந்திக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே நம்பினார்கள். மிஅராஜ் போய் வந்த நேரத்திலே காஃபிர்கள் போய் அபூபக்கர் சித்திக் நாயகத்திடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய நண்பர் இப்படி எல்லாம் சொல்றாரு, உண்மைதானா? 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை பார்த்து வந்துட்டார் சொல்றாங்களே. அபூபக்கர் சித்திக் நாயகம் கேட்டார்கள், என்னுடைய நண்பர் இப்படி சொன்னாரா? ஆம், சொன்னார். அப்படியானால் அது உண்மைதான், நான் நம்புகிறேன் என்றார்கள். அதுபோல் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்விலும் கூட இப்படி ஒரு வரலாறை சொல்லுகின்ற பொழுது, பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அதை முழுமையாக நம்பினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் திரும்பி பார்த்தார்கள், பெருமானார் சொன்னதை போல கடலும் இருக்கிறது, கப்பலும் இருக்கிறது.
இதுதான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸாத். மதீனத்து மண்ணை நெருங்குகிறார்கள் ரெண்டு பேருமே. மதீனாவாசிகள் பெருமானாரை கண்டது கிடையாது. அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய தாடி முடிகள் கொஞ்சம் பழுத்து இருந்தது. அவங்க நினைச்சிட்டாங்க வாரவங்கள்ல கொஞ்சம் வயசானால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால அபூபக்கர் சித்திக் நாயகத்தை ரசூலுல்லாஹ் என்று நினைக்க கூடும் என்பதற்காக அபூபக்கர் நாயகம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, தான் போட்டிருந்த சட்டைய, இந்த ஷர்ட் அவர்கள் போட்டிருந்த உடுப்பை கலட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடை பிடித்தார்கள். இப்படி குடை பிடிக்க போக்கல என்ன நடப்பாங்க, இவரு ஹாதிம் பணிவிடையாளர், யாருக்கு குடை பிடிச்சிக்கிறாரோ அவரு தான் ரசூலுல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி அந்த மதீனாவுக்குள் போகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் குடை பிடித்தவர்களாக மதீனா மண்ணுக்குள்ள செல்கிறார்கள். அங்கே மதீனா வாசிகள் பெருமானாரை வரவேற்பதற்காக வேண்டி காத்து கொண்டு இருந்தார்கள். வீடுகளுக்கு மேல் ஏறியும் மலைகளுக்கு மேல் ஏறியும் மரங்களின் மேல் ஏறியும் தூரத்திலிருந்தே கண்மணி நாயகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே துடியாய் துடித்துக் கொண்டிருந்த மதீனத்து மக்கள் பெருமானார் மதீனத்து மண்ணிலே காலடி எடுத்து வைத்ததுமே அவர்கள் தஃப் அடித்து ரபான் அடித்து கசீதாக்களை இசைத்தவர்களாக தால அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா என்கின்ற அந்த கசீதாவை படித்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை மதீனாவுக்குள் அரவணைத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்னால் தான் மதீனத்து மண்ணிலே ஜனாதிபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அரசாட்சியை உருவாக்கி இஸ்லாம் உலகத்தில் நாலா புறங்களிலுமே பரவுவதற்கு காரணமாக அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு இருந்த அந்த காரணத்தினால்தான் முஸ்லிம்களுடைய அந்த வருட கணிப்பீடை அன்றைய சஹாபா பெருமக்கள் நாம் ஹிஜ்ரத்தில் இருந்து ஆரம்பிப்போம் என்று முடிவு செய்தார்கள். அதனால் தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய காலத்துல ஆரம்பித்து வைக்கப்பட்டதுதான் முஸ்லிம்களுடைய புது வருடம். ஹிஜ்ரியிலிருந்து ஹிஜ்ரத்து வந்து முதலாவது வருடம் இஸ்லாம் நமக்கு புத்துயிர் கொடுத்த அந்த ஹிஜ்ரத்து நிகழ்வை மையமாக கொண்டு ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 2 என்று இப்பொழுது ஹிஜ்ரி 1446 உயர்ந்து இருக்கிறது. எனவே இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக எமக்கு படிப்பினைகள் நிறைய இருக்கு. சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது வைத்த அன்பு, அவர்கள் அழைத்தார்கள், அத்தனை பேரும் வந்தார்கள். மக்காவுக்கு மதீனாவுக்கு நீங்கள் போயிருப்பீர்கள், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு 10 நாள் தான் நின்றிருப்பீர்கள் அல்லது 1 மாசம் நின்றிருப்பீங்க. வருகின்ற பொழுது அந்த மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து திரும்ப எங்களோட ஊருக்கு வருகின்ற பொழுது உங்களோட மனசு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு ஆசைப்படுவீங்க. திரும்ப நான் வரமாட்டேனா, திரும்ப இந்த மண்ணில் இருக்க மாட்டேனா என்று கவலைப்படுவீங்க இல்லையா? 1 மாசம் இருந்து 10 நாள் இருந்ததற்கே உங்களுக்கு அவ்வளவு கவலையண்டா, தன்னுடைய பிறப்பும் மக்காவிலே, தன்னுடைய குடும்பம் மக்காவிலே, தான் சொத்து செல்வங்களை சேர்த்ததும் மக்காவிலே, உறவினர்கள் மக்காவிலே, அப்படி மக்கத்து மண்ணிலேயே மலர்ந்த அந்த பூக்களான சஹாபாக்கள் அந்த மண்ணை விட்டு மதீனாவுக்கு அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எங்களால் 1 மாசம் இருந்துட்டு வரப்போக்களே கவலையா இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இப்படி ஏன் அது வந்தாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கொண்ட அன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வாங்கன்னு, அவங்க எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான். எனவே ஹிஜ்ரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகின்ற, அவர்களுடைய பாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய மனைவி மக்களை விட, உங்களுடைய சொத்து செல்வங்களை விட, உங்களுடைய தாய் தந்தையை விட, உலகத்தில் நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரை விடவும் என் மீது பாசம் இல்லாதவரை உங்களுக்கு ஈமான் கிடையாது என்றார்கள். இப்ப ஈமானினுடைய அடையாளம் ரசூலுல்லாஹ்வை முஹப்பத்து வைப்பது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட முஹப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த தியாகங்களை போன்று
எங்களுடைய வாழ்க்கையிலும் பல தியாகங்களை யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நிம்மதி சந்தோஷமான வாழ்வை கொடுத்தருள்வாயாக. எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காட்சியை கண்களிலே கண்டவர்களாக, நாவிலே கலிமாவோடு முழு குர்ஆனும் உள்ளத்திலே மனனமான நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் எங்கள் உயிர்களை கைப்பற்றுவாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா